கொள்ளும் குதிரைவாலி அரிசியும் வச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து குதிரைவாலி மில்லட் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். இந்த கிளாஸ் பவுலோட லிட் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதோட மூடியுமே வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. இதோட பவுலுமே ஹெவியாக இருக்குது. இது வந்து ஒரு 1000 ml அளவுக்கு இருக்கிற ஒரு பவுல் தான். இதோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை அப்படியே தூக்கி ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க. அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு மாவை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து புளிச்சு வரணும். இந்த மாவு எனக்கு புளிக்கிறதுக்கு வந்து ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், நல்லாவே இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு. கொள்ளு மாவு வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து காலி பண்ணிவிடுங்க. ஃப்ரிட்ஜ்லேயே வச்சா கூட மாவு வந்து இன்னுமே வந்து புளிக்க தான் செய்யும். ஸோ இந்த மாவு மட்டும் நீங்கள் உடனே வந்து அரைச்சி அப்போவே காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்தனால நான் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் லைட்டாக வந்து எண்ணெயும் நெய்யும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டீமரில் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இட்லி பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சுருங்க. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு அப்படியே குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நான் மிக்சியில் தான் அந்த மாவு அரைச்சேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இட்லினாலே மிக்சியில் ஆட்டலாமா, மிக்சியில் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து நான் மிக்சியில் ட்ரை பண்ணினேன். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கூடவே வந்து நான் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ராகியும் திணையும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஓவர் நைட் ஊறட்டும். அதாவது ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் உளுந்தோட அளவு கொஞ்சம் மாறும். உளுந்து வந்து நான் 1/2 டம்ளர் சேர்த்துருக்கேன் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 3/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக, 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து கண்டிப்பாக 1/2 மணி நேரத்துக்கு அரைப்படணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி பொங்கி வரும். உளுந்து மாவு நல்லா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ராகியையும் திணையும் இதில் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் மட்டும் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். இதுக்கு ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே இது ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி இதையுமே அந்த உளுந்து மாவோடு சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 2 மாவையும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மாவும் நல்லா ஒன்றானதுக்கப்புறமா நம்ம இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு இப்போ நல்லா பொங்கி வரட்டும். பாருங்கள், இந்த மாவு எனக்கு பொங்கி வர்றதுக்கு ஒரு 6.5 மணி நேரம் பக்கத்தில் ஆச்சு. நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நான் இட்லியோ தோசையோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாவை ஊற்றிடலாம். ஸ்டீமரில் தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து பிளேட்டை உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு
ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட இட்லி வந்து ரெடி ஆயிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஓட்டு போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டான ஒரு திணையும் ராகியும் வச்சு இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அன்றைக்கி சாம்பார் தான் கேட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்குமே வந்து நான் சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலையும் சோளமும் வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்க, 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாவு அரைக்க தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைக்காமல் லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா கலந்ததுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த மாவு எனக்கு 6 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இட்லி பிளேட்டில் வந்து நான் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரெடி பண்ண மாவை இந்த பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இப்போ ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். நல்லா குக் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற இட்லி மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிற ஒரு இட்லி ரெசிபி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு மல்டி கிரைனும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? நான் வந்து யூனிஃபிட்டோட ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ரோல்டு ஓட்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அதே கிளாஸில் அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, அரை கிளாஸ் பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு அரை கிளாஸ் சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம், அவல் நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கிறேன், அது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். ஒரு 5-6 டைம் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறட்டும். பாருங்கள், 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே வந்து லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் நம்ம மாவு அரைக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா வரும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா வராது இட்லி. தோசைக்கு தான் நம்ம நல்லா நைஸாக அரைக்கணும். மாவு அரைச்சதுக்கப்புறமா அது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், மாவு புளிச்சு வரட்டும்.
எனக்கு இந்த மாவு வந்து 4 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு. பாருங்களேன், 4 மணி நேரத்துலேயே பயங்கரமாக புளிச்சு வெளியெல்லாம் கொட்டிருச்சு. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு குக் பண்ணுங்கள். நான் ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், மாவு வருது. ஸோ வேகலை. அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறமா மறுபடியும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாம்பாரும் பச்சை மிளகாய் சட்னியும் தான் கேட்டாங்க. காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த பச்சை மிளகாய் சட்னி வந்து மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரெசிபியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸில் வந்து நிறைய ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம சேர்த்த எல்லா பருப்புலேயுமே வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. ஸோ மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கும் இது எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பார்லியும் ராகியும் வச்சு எப்படி ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு பார்லி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்த்து ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நம்ம தண்ணி சேர்த்து ஓவர் நைட்டுக்கு விட்டுறலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இப்போ 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொரன்னு அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் அரைக்கிற எல்லா இட்லி மாவுமே வந்து ஃபைனாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாவை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா அந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பிளேட்டை உள்ளே வைக்கணும். இது ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் விட்டு தான் நம்ம குக் பண்ணணும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காயம், தக்காளி, புதினா சட்னி தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த சட்னி கூட அந்த இட்லியை வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ராகியும் ஓட்ஸும் வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போது நல்லா வாஷ் பண்ணணும். அந்த ராகியில் நிறைய அழுக்கும் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ரோல்டு ஓட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்.
இப்போ அந்த பவுலில் சேர்த்துடலாம். இதை வந்து இப்போதைக்கு வாஷ் பண்ண வேணாம், தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரம் இது ஊறவே வேணாம். பாருங்கள், ராகி வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்ஸ் வந்து 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சோம் இல்லையா, அது நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதையுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இட்லிக்கு அப்படின்னா கொரன்னு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு மூடி வச்சிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், 5 மணி நேரத்துலேயே மாவு எனக்கு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி பிளேட்டில் வந்து மாவு ஊற்றலாம். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இது ஒரு 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணுங்கள். நல்லா வெந்துடும். பாருங்கள், கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். நல்லா வெந்துருச்சு. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. ஓரளவுக்கு சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். நல்லா சுட சுட சாப்பிட்ருங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூடவே வந்து உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அது தக்காளி குருமா தான். அதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு குருமா ஆக்கிட்டேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. பார்லியும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு இட்லி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி பார்லி எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். 1/2 கிளாஸ் ப்ளஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இட்லி தான் பண்ண போகிறோம். அதனால நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. தோசைக்கு தான் நம்ம நல்லா ஃபைனாக அரைக்கணும். இட்லி செய்கிறப்போ லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கைவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இட்லி பிளேட்டில் நல்லா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி மாவை இட்லி பிளேட்டில் சேர்த்து இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டாண்டை தூக்கி உள்ளே வைக்கணும். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நல்லா சூடாக சாப்பிடும்போது சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து சுட சுட சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு, 1/4 கிளாஸ் ப்ளஸ் 1 ஸ்பூன் அப்படி வச்சுக்கோங்களேன்.
உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறினா போதும். ஓவர் நைட் ஊற வைக்க வேணாம். நான் வந்து 4 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள், 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம சேர்த்துடலாம். இப்போ அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு கொரன்னு தான் அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. நம்ம இட்லிக்குன்னு அரைக்கும் போது மாவு லைட்டாக கொரன்னு தான் இருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், மாவு புளிச்சு வந்துருச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இட்லி பிளேட்டில் இந்த மாதிரி எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க, ஸ்ப்ரே பாட்டில் வச்சு. இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நல்ல தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை தூக்கி உள்ளே வைக்கணும். இது ஒரு 12 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் 12 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள், உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்ல சூப்பர் சாஃப்டான நம்மளோட பாசிப்பருப்பு இட்லி. ஃபுல்லாக வந்து ப்ரோட்டீன் தான். இது கூடவே வந்து நான் கதம்ப சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். தினை அரிசியும் பச்சை கொண்டக்கடலை வச்சு ஒரு இட்லி எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை கொண்டக்கடலை. இதுவுமே வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதை வச்சு நான் ஒரு ரெசிபி கூட ட்ரை பண்ணதில்லை. இதை வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே 1/2 கிளாஸ் அளவுக்கு சிகப்பு அவல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஓவர் நைட் ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இந்த லார்ஜ் மிக்சிங் பவுலோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு 9 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த கொண்டக்கடலையுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கு அரைக்கிறனால ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். பாருங்கள், லைட்டாக கொரன்னு இருக்கணும் இந்த அளவில். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்கள் கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 4 மணி நேரம் தான் ஆச்சு. சீக்கிரமாகவே புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா ஒரு இட்லி பிளேட்டில் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண இட்லி மாவை இதில் சேர்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இட்லி பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஒரு 12லேருந்து 13 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்துடும். உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வருது. இட்லி வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இட்லி வந்து ஓரளவுக்கு ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் இந்த பச்சை கொண்டக்கடலை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பச்சை கொண்டக்கடலை வச்சு வேறு ஏதாச்சும் ரெசிபியும் நான் ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி வந்து என் பையனுக்கு பிடிச்ச ரெட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம்.
நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூகுளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை இட்லி. இந்த திணை இட்லிக்கும் நம்ம வந்து அரிசியே சேர்க்க போகிறது கிடையாது. மில்லட் வச்சு பண்ணுறனால ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் திணை அரிசிக்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு அந்த திணை அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 5லேருந்து 6 மணி நேரம் கட்டாயமாக ஊறணும். இது ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், 6 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ்வலாக வந்து உளுந்து அரைப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உளுந்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ உளுந்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற திணையையும் அவலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையுமே வந்து நம்ம நைஸாக அரைச்சிடக்கூடாது. இதோட டெக்ஸ்சர் வந்து ரவை மாதிரி இருக்கணும். லைட்டாக குறைன்னு இருக்கணும். ரொம்ப ஸ்மூத்தாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து சாஃப்டாக வராது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக குறைன்னு இருக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இதையுமே வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வரட்டும். ஸோ அன்றைக்கி இங்கே வெயில் அடித்தனால எனக்கு மாவு வந்து 5 மணி நேரத்துலேயே புளிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு யூஸ்வலாக நம்ம இட்லி வேக வைப்போம் இல்லையா? அதே மாதிரி வேக விட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட திணை இட்லி சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிரும். இதுக்குமே வந்து வீட்டில் தக்காளி தண்ணி சட்னி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவே பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு இட்லி. ரொம்பவும் சாஃப்டான கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு சில இட்லி வந்து இட்லி ரைஸ் சேர்த்தா தான் வந்து நல்லா வரும். ஸோ நான் சேர்க்காமல் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அது எனக்கு சொதப்பிருச்சு. அதனால் இட்லி அரிசி சேர்த்து ஒரு தடவை பண்ணேன். அது ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி தான் உளுந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உளுந்து மாவு வந்து தண்ணியாட்டம் ஆயிரும். ஸோ இட்லி வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வராது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு உளுந்து மாவு வந்து 1/2 மணி நேரம் அரைப்பட்டுருச்சு. நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த கம்பும் இட்லி அரிசியும் இருக்கு இல்லையா? அதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கம்பு மாவு வந்து சீக்கிரத்துலேயே அரைப்பட்டுரும். 2-3 நிமிஷத்துலேயே அரைப்பட்டுரும். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு. எனக்கு 3 நிமிஷத்துலேயே அரைப்பட்டுருச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து கொஞ்சம் புளிக்கட்டும். பாருங்கள், எனக்கு இந்த மாவு வந்து 5.5 மணி நேரத்துலேயே புளிச்சு வந்துருச்சு.
ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி பிளேட்டில் எண்ணெய் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன். இட்லி மாவை வந்து அந்த பிளேட்டில் ஊற்றிட்டு நம்ம ஸ்டீமரில் தூக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் ஓட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாமல் வந்தால் இட்லி வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா சூப்பர் சாஃப்டான கம்பு இட்லி. வெறும் கம்பு மட்டுமே வச்சு இந்த இட்லி பண்ணேன், அவ்வளோவா நல்லா வரல. ஸோ இட்லி அரிசி சேர்த்து பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த அளவுக்கு சூப்பர் சாஃப்டாக கிடச்சிது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பயிறு வச்சு நல்லா புசு புசுன்னு ஒரு சூப்பர் சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த இட்லிக்கு வந்து நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி நம்ம தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம். அந்த உளுந்தில் இந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு 4 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த உளுந்து மாவு நான் 1/2 மணி நேரத்துக்கு அரைப்பேன். 1/2 மணி நேரத்துக்கு அரைப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃப்ளஃபியாக சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். மாவு வந்து கெட்டியாக தான் இருக்கணும். உளுந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம இட்லி அரிசி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொரன்னு அரைப்பட்டதும் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம இந்த மாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை பயிறு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறுமே வந்து 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கொரன்னு அரைப்பட்டு வந்துடும். உளுந்து மாவு அரைக்க தான் டைம் ஆகும். இந்த மாவெல்லாம் ஈஸியாக சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். ஸோ பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. அதையுமே வந்து நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அதே பாத்திரத்துக்கு நம்ம சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா மாவுமே ஒன்று சேரணும். நம்ம ஏன் பச்சை பயிரும் இட்லி அரிசியும் ஒன்றாவே ஊற வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. இட்லி அரிசி வந்து ஒரு மாதிரி அரைப்படும், பச்சை பயிறு வந்து ஒரு மாதிரி அரைப்படும். ஸோ நம்ம வந்து தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைக்கிறது தான் பெஸ்ட்டு. பாருங்கள் மாவு வந்து எனக்கு 5.5 மணி நேரத்துலேயே இந்த மாதிரி புளிச்சு வந்துருச்சு. ஒன்ஸ் புளிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம். பாருங்கள் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த பிளேட்டை தூக்கி உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சேலம் சாம்பாரும் கதம்பு சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல சூப்பர் சாஃப்டான கருப்பு கவுனி இட்லி. அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. இட்லி அரிசி சேர்க்காம கருப்பு கவுனி அரிசி மட்டுமே வச்சு நான் இந்த ரெசிபி பண்ணியிருந்தேன். ரொம்ப சொதன்னு ஆயிடுச்சு. இட்லி நல்லாவே வரலை. ஸோ அதனால் நான் இட்லி அரிசி சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பர்ஃபெக்டாக வந்துச்சு. 1 கிளாஸ் கருப்பு கவுனி அரிசிக்கு 1 கிளாஸ் இட்லி அரிசி சேர்த்து செஞ்சு பாருங்கள். பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். 3/4 கிளாஸுக்கும் கம்மியாக, 1/2 கிளாஸுக்கும் கொஞ்சம் அதிகமாக கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். 1 டீஸ்பூன் போல் வெந்தயம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இந்த அவலை மட்டும் நம்ம அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அந்த கருப்பு கவுனி அரிசியையும் கருப்பு உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும்.
இட்லி அரிசி சீக்கிரமாக ஊறிடும். ஆனால் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இந்த அவல் வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். உளுந்து அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அவலை ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 10 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். இப்போ தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட் உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உளுந்து அரைக்க போட்டுட்டு அவளையும் ஊற வச்சாச்சு. அவல் ஆனால் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. அவளை சேர்த்துட்டு கருப்பு கவுனி அரிசியும் இட்லி அரிசியும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே அரைப்பட்டுரும். ஸோ பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைப்பட்டால் நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். பாருங்கள், டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கணும், கொர கொரன்னு. ஸோ இந்த மாதிரி கொர கொரன்னு அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம இதையுமே அந்த உளுந்த மாவு எடுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். ஃபைனாக அரைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. நான் நல்லா கெட்டியாக கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த மாவெல்லாம் ஒன்று சேரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு 6 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இந்த மாதிரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இட்லி ஊற்றுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ஊற்றிடலாம். அங்கே ஸ்டீமரில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ அதை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க. 12லேருந்து 13 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு பாருங்கள். கையை ஈரம் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இல்லை மாவு லைட்டாக உங்கள் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி சூப்பர் சாஃப்டான இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அரிசி இப்படி தான் இருக்கும். இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம், இதையும் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நான் ஒயிட் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து இப்போது வாஷ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இந்த அவல் வந்து நம்ம உளுந்து அரைக்க போடுறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ அரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஊறட்டும். நான் ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் அரைக்கணும். ஸோ உளுந்து அரைக்க போட்டாச்சு. தண்ணி வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கோங்க. என்னோடய கிரைண்டர் வந்து ஒரு 9 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிறனால 1/2 மணி நேரத்துக்கு வந்து உளுந்து ஆட்டுற மாதிரி இருக்கும். உங்களோட கிரைண்டர் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தால் 20 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உளுந்து அரைப்பட்டுட்டே இருக்குது. நம்ம அவல் வந்து ஊற வச்சிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஊற விட்டுருங்க. உளுந்து அரைப்படுறதுக்குள்ளே இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடும். பாருங்கள், உளுந்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லியுமே சூப்பராக வரும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அவல் அதை சேர்த்துட்டு கூடவே நம்ம ஊற வச்ச அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதையுமே சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாக, ரொம்ப பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஆட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இட்லி சொதப்பிடும். ஸோ அரிசி போட்டுட்டு
கிரைண்டர் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. எனக்கு வந்து இந்த 2 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப நேரம் ஆகாது. 2 to 3 மினிட்ஸ் அவ்வளோதான். அதுக்குள்ளே அரைப்பட்டுரும். பாருங்கள், ஓரளவுக்கு கொர கொரன்னு இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து எனக்கு புளிக்கிறதுக்கு 7 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக புளிச்ச உடனே வந்து நான் இட்லி பண்ண ஆரம்பிச்சுருவேன். நான் ஓவராக புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா புளிச்ச ஸ்மெல் எங்கள் வீட்டில் பிடிக்காது. கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி புளிச்சதுக்கப்புறம் இட்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவேன். இட்லி பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து அதில் ஊற்றி ஸ்டீம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்தா உங்கள் கையில் ஒட்டாமல் வரணும். எனக்கு இது வேகிறதுக்கு கரெக்டாக 12 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். சூடாக எடுக்க வேணாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு இட்லி. பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து நான் கதம்ப சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. பச்சை பயிரும் திணை அரிசியும் வச்சு ஒரு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிரை ஒரு பவுலில் தனியாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் திணை அரிசிக்கு பதிலாக வேறு மில்லட் கூட யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸுக்கும் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கம்மியாக உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். நான் இதை வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். ஸோ அதனால் உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதுவுமே தனியாக இருக்கட்டும். சிகப்பு அவல் 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை தனியாக இன்னொரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இப்போதைக்கு ஓரமாக இருக்கட்டும், எதுவும் பண்ண வேணாம். நம்ம வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இதெல்லாம் இப்போ இருக்கட்டும். பச்சைப்பயிறு, உளுந்தம்பருப்பு, திணை அரிசி எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இந்த அவல் மட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறிட்டும். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம அவலை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஊறட்டும். நம்ம அரைக்கிற வரைக்கும் இது ஊறட்டும். உளுந்தம்பருப்பு தான் அரைக்க போகிறோம். இதெல்லாம் ஊற வச்சுட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ நம்ம இந்த சில் வாட்டர் ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி மாவு அரைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் சூடாகாமல் இருக்கும் மிக்ஸி ஜார். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது இதே மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. நம்ம தோசை பண்ணுறோம் அப்படின்னு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட் இட்லி அப்படிங்கிறப்போ லைட்டாக ஒரு கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி வந்து நல்லா வரும். பாருங்கள், லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். இப்போது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச அவலோட தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவல் ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த திணை அரிசியுமே சேர்த்துடலாம். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாவு பிசையும் போதே தெரியுதா, கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இருந்தாலும் அது புளிச்சு வரட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டேன். இந்த மாவு புளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7 மணி நேரம் போல் ஆச்சு. ஏன்னா அன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப மந்தமாக இருந்தனால கொஞ்சம் ஜாஸ்தியாக டைம் எடுத்துக்கிச்சு. பாருங்கள், மாவு இந்த மாதிரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே கெட்டியாக இருக்குது ஓரளவுக்கு. இட்லி மாவு பதத்துக்கு எனக்கு மாவு கரெக்டாக இருந்துச்சு. நம்ம மாவு பிசையும் போது ரொம்ப லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து மாவு கரெக்டாகவே இருக்குது இட்லி ஊற்றுறதுக்கு. ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மாவை ஊற்றிடலாம்.
இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ இதை தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி ஸ்டாண்டை உள்ளே வச்சு ஒரு 12 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 12லேருந்து 13 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் சூப்பராக வெந்துடும். ஒரு தடவை வந்து கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். உங்கள் கையில் மாவு ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் சாஃப்டாக வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸியிலேயே அரைச்சி பாருங்கள், நல்லாவே வந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீமை திணை இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு குயினோவா எடுத்துருக்கிறேன். குயினோவா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து சீமை திணை அப்படின்னு சொல்கிறாங்க, குயினோவான்னு சொல்கிறாங்க. ஸோ அது 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸுக்கும் ஜாஸ்தியாக 3/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். இப்போ இது இருக்கட்டும். பாருங்கள், நான் வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து ஒரு கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொரன்னு தான் அரைக்கணும். லைட்டாக கொரன்னு ஒரு டெக்ஸ்சரில் இருக்கணும். மாவு பிசைஞ்சாச்சு. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிக்கிறதுக்கு 4 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், ஒன்ஸ் இந்த மாதிரி நான் புளிச்சு வந்த உடனே வந்து இட்லி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு பாருங்கள். மாவு ஓட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சூப்பர் சாஃப்டான சீமை திணை பச்சை பயிறு வச்சு பண்ணால் இட்லி ரொம்ப சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சுட சுட தக்காளி தண்ணி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்பா ரவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, லைட்டாக ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு துருவி வச்சு கேரட் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நாளைக்கு 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கிறேன். இது வந்து குருணை, ரொம்ப ஃபைனாக இருக்கிறது கிடையாது, லைட்டாக குருணையாக இருக்கும். ஸோ அந்த சம்பா ரவை தான் எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். சூடாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் சம்பா ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் இதுக்கு சேர்க்கக்கூடாது, புளிப்பான தயிர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இட்லிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தயிர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லேயே நான் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ கலந்து எடுத்துக்கலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு கம்பல்சரியாக நம்ம இதை ஊற வைக்கணும். அரை மணி நேரம் கட்டாயமாக ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இதை இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இட்லி பாத்திரத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லி பிளேட்டில் நான் இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு ஓகேன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சம்பா ரவை மாவு இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை தூக்கி உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட இட்லி நல்லா வெந்துடும். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சனால அந்த தண்ணியெல்லாம் மேலே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ மற்றபடி இட்லி சூப்பராக இருந்துச்சு, நல்ல சாஃப்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்களேன், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சூடாக வேறு இருக்குது, நான் சுட எடுத்துட்டேன். என்னடா இட்லி இப்படி வருதுன்னு பார்க்காதீங்க, நான் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூடவே முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.